அரசு பள்ளி மாணவன் எழுதிய ஒரு கடிதத்தின் விளைவாக ஆனந்தத்தில் கண்கலங்கிய ஆட்சியர். மாணவனை நேரில் சந்தித்து பாராட்டியது மட்டுமல்லாமல் ஆட்சியர் கண்கலங்கிய அற்புதமான தருணம் நாமக்கல்லில் நிகழ்ந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் விஜய் என்ற மாணவன் மாவட்ட ஆட்சியராக புதிதாக பொறுப்பேற்ற துர்காமூர்த்தி அவர்களுக்கு ஒரு மனம் கனிந்த கடிதம் எழுதியிருந்தார். அதில், தாங்கள் மாவட்ட ஆட்சியர் பணிக்கு எவ்வளவு கடினமாக உழைத்து வந்துள்ளீர்கள் என்பதை அறிந்தேன். எனவே தாங்கள் எங்களது பள்ளிக்கு வர வேண்டும் என கோரிக்கை கடிதத்தினை அனுப்பியிருக்கிறேன். ஆட்சியர் பொறுப்பேற்ற 2ஆம் நாளே மாணவரின் கடிதம் அவருக்கு கிடைக்க, மாணவன் விஜயின் கோரிக்கையை ஏற்று எருமப்பட்டி அரசு பள்ளிக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிச்சுட்டு இது எங்க இருந்து பிடிச்சாரு வாட்ஸ்அப்ல படிச்சிருக்கா. குரூப் 1 தேர்வுக்கு தயார்படுத்தி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் தெய்வத்தை கூடிதரும்னு அழகா எழுதியிருக்கான். என்னை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு, ஒரு நாளைக்காவது வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க, மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வுக்கு பிறகு மாணவன் விஜயும் அவரது குடும்பத்தினரும் அளவில்லாத மகிழ்ச்சியில் உள்ளனர். அந்த சந்தோஷமான தருணத்தை மாணவன் விஜய் தனது மகிழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். கலெக்டர் வந்துட்டு போனது முதல்ல அவங்களுக்கு நான் மிக என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு அரசு பள்ளி மாணவன் எழுதின கடிதத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து என்னோட பள்ளிக்கு வந்திருந்தாங்க. என்னோட வகுப்பறைக்கு வந்து என்னோட நண்பர்களோட மிக எளிமையா கலந்துரையாடினாங்க. அவங்க ஆட்சியராகின அவங்களோட வாழ்க்கை பாதையை எங்ககிட்ட அனுபவ உரையா எடுத்து வைத்தாங்க. அதுல நான் குறிப்பிட்டிருந்த கருத்துக்களை ஒரு குறித்து பேசினாங்க. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. இயன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டப்பாயின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் பிறந்தப்ப எங்க அம்மா அழுதுருப்பாங்களான்னு தெரியாதுங்க. ஆனா நேற்று எங்க அம்மா கண்ணில் நான் ஆனந்த கண்ணீரை பார்த்தேங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம கலெக்டர் அம்மா எங்க பள்ளிக்கு வந்தது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுங்க. என்னோட தலைமை ஆசிரியருக்கும் இந்த பள்ளியில பணியாற்றுற ஆசிரியர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் ஒரு பெருமையான தருணமா இது அமைஞ்சதுங்க. ஏன் மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல அப்படின்னா, ஒரு மாணவர்கள் வந்து எதிர்காலத்துல என்ன பொசிஷனுக்கு போகணும்னு டிசைட் பண்ற சூழ்நிலையில அந்த 10ஆம் வகுப்பு இருக்குங்க. அந்த 10ஆம் வகுப்புல அவங்க வந்து அந்த உரையாற்றுறது ஒரு மிகச்சிறந்த தருணமா இருக்கும். எங்களுடைய எதிர்காலத்துல வடிவமைக்கிறதுல இந்த நிகழ்வு முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறதுக்காக மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல அப்படின்னு எழுதுனாங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அம்மாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு விஜய்க்கு தனிப்பட்ட மகிழ்ச்சியை வழங்கியது மட்டுமல்லாமல் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெருமை மிகு தருணமாக அமைந்துள்ளது. மாணவர் விஜயனுடைய கடிதத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தாங்க. ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான இன்ப அதிர்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு அரசு பள்ளி மாணவன் எழுதின ஒரு கடிதத்துக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்து அவனை சந்திச்சு அவனோடு ஒரு அரை மணி நேரம் அந்த மாணவர்களோட ரொம்ப எளிமையாக உரையாற்றினாங்க. வருங்காலத்தில் ஒரு மாணவர்கள் என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி ஆர்வத்தோடு படிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு அவங்க வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களின் மூலமாக மாணவர்களுக்கு சொன்ன அந்த எளிமையான கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மேடம் வந்தது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. பள்ளியை இன்னும் நல்லா பள்ளியில் வேலை செய்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் பள்ளியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கும் மேடம் வந்துட்டு போனது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மேடம் அவர்களுக்கு நன்றி. எல்லா பள்ளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு நாள் அவர்களின் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வர வேண்டும், இந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க வேண்டும் என விரும்புவார்கள். அந்த விருப்பம் மாணவன் விஜயின் முயற்சி ஒரு கடிதம் மூலமா நாமக்கல் அரசு பள்ளிக்கு அமைந்திருப்பது அற்புதமே.